தமிழன் முருகளுக்கு வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி 21. நன்றி மறவேல். நன்றி ஒருவர் உனக்கு செய்த உதவியை மறவேல், ஒருபோதும் மறவாதே. உனக்கு பிறர் செய்த நன்மையை எப்போதும் மறவாதே. ஒருவர் உனக்கு செய்த தீமையை மறந்துவிடு. ஒருவர் உனக்கு செய்த உதவியை மறந்து அவருக்கு ஒருபோதும் தீமை செய்யாதே என்பது கருத்து. தந்தையும் தாயையும் பேண வேண்டுவது அவர் செய்த நன்மை பற்றியே என்று கொண்டால், அவ்வாறு நன்மை செய்தவர் எல்லாரையும் பேணுதல் வேண்டும் என்பது பெறப்படும். தக்க காலத்திலும் தக்க இடத்திலும் பயன் கருதாது ஒருவர் செய்த நன்மைக்கு கைமாறாக ஒருவன் எதையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் கைமாறாக ஒரு உதவியை அவருக்கு வேண்டும் காலத்தில் ஒருவன் செய்ய கடமைப்பட்டவன். ஆயினும் கைமாறு செய்ய இயலாத போதிலும் பெற்ற நன்மையை என்றும் மறவாமல் உள்ளத்தில் கொண்டு இருக்க வேண்டும். அந்த மறவாமையே தக்க சமயத்தில் உதவி செய்ய வேண்டும் என தூண்டும். திருவள்ளுவர் நாயனாரும் இக்கருத்தை வலியுறுத்தியே ஒருவர் செய்த நன்மையை மறவாது இருப்பதும் நல்லது, தீமையை அப்பொழுதே மறந்து விடுவதும் நல்லது என்று காட்டி, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்னும் திருக்குறளை அருளை செய்தார் என்பதை அறிக. நன்றி மறத்தல் என்பது நன்றி கொன்ற குற்றத்தையே சாரும். அக்குற்றமானது உய்தி இல்லாத குற்றமாகும் என்பதால் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு என்றார் திருவள்ளுவர் நாயனார். ஆண் முளை அறுத்த அரண் இலோர்க்கும், மான் இலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வலுவாய் மருங்கின் கழுவாயும் உள என நிலம்புடை பெயர்வது ஆயினும் ஒருவன் செய்தி கொன்றோருக்கு உய்தியில் என அறம் பாடிற்றே என்பது புறநானூறு. இதன் பொருள், பசுவது என்பது வாயினால் சொல்லவும் கூடாத பாவமாகும். பாலை பொழிந்து தரும் பசுவினால் உண்டாகும் பயனை கெடுத்து தீவினையாளர்களுக்கும் என்பதை ஆண் முளை அறுத்த என்றார். மாட்சிமைப்பட்ட ஆபரணத்தை உடைய பெண்களின் தாய்மை பேற்றை சிதைக்கும் வண்ணம் அவரது கருப்பத்தை அடித்தோர்க்கும். தந்தை தாயார் வருந்தும்படி அவருக்கு துன்பமிழைத்த கொடுந்தொழிலை உடையோர்க்கும் அவர் செய்த பாதகத்தினை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றை போக்கும் வழி என்னும் பரிகாரமும் பிராயச்சித்தமும் உள்ளன. ஆனால் இந்த நிலம் கீழ் மேலாகின்ற காலமே வந்தாலும் ஒருவன் செய்த நன்றியை சிதைத்தோருக்கு அப்பாவத்திலிருந்து நீங்குவதற்கு வழியே இல்லை என்று அறநூல்கள் கூறுகின்றன. எனவே ஒருவன் செய்த நன்றியை மறவாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் என்றாவது ஒரு நாள் எப்படியாவது தனக்கு உதவியருக்கு உதவ வேண்டும் எனும் ஊக்கம் உண்டாகும். தப்பித்தான் நெஞ்சு அழுங்க பகர்ந்து உண்ணான், விச்சை கண் தப்பித்தான் பொருளே போல் தமியவே தேயுமால், ஒட்கத்துள் உதவியாருக்கு உதவாத்தான் மற்ற அவன் எச்சத்துள் ஆயினும் அஃது எரியாது விடாதே கான். கலித்தொகை. இதன் பொருள், கல்வி கற்பித்தவன் நெஞ்சம் வருந்துமாறு உணவுப் பொருள்களை ஆசிரியனுக்கு வழங்காதவன் தானே தேய்ந்து போவான். கற்ற வித்தையை சொல்லித்தரும் ஒருவன் தப்பு தப்பாக கற்பித்துவிட்டு மாணவனிடம் பெற்ற செல்வம் தானே தேய்ந்து போகும். கற்ற வித்தையை சொல்லித்தரும் ஒருவன் தப்பு தப்பாக கற்பித்துவிட்டு மாணவனிடம் பெற்ற செல்வம் தானே தேய்ந்து போகும். வறுமை காலத்தில் உதவிவனுக்கு திரும்ப உதவாதவன் தானே அழிந்து போவான். அந்த குற்றமானது அவனை தாக்காவிட்டாலும் அவன் எச்சமாகிய அவன் பிள்ளைகளையாவது தாக்கியே தீரும். உதவி செய்தவருக்கு உதவாராயினும் மறவி இன்மை மாண்புடைத்து. பெருங்கதை. தனக்கு உதவிய ஒருவருக்கு உதவ முடியவில்லையாயினும் அவர் செய்த உதவியை மறவாமல் இருப்பது பெருமைக்கு உரியது. ஒன்றொரு பயனை உதவினோர் மனம் கண்டிட ஒரு வினை கருதி செய்வரேல் புன்தொழில் அவருக்கு முன் செய்த நன்றியே கொண்டிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. கந்தபுராணம். ஒரு உதவியை ஒரு காலத்தில் தமக்கு செய்தவருடைய மனம் வருந்தும்படியான ஒரு செயலை ஒருவன் எண்ணி செய்வானானால் அந்த கேடு கற்றவனை அவனுக்கு ஏற்கனவே செய்யப்பட்ட உதவியே கொன்றுவிடும்.
ஏமன் தேவையில்லை. எனவே நன்றி மறவேல் என்று சுருக்கமாக அவை பிராட்டியார் அறிவுறுத்தியதின் பொருள் இனிது விளங்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.